இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. ஸ்லாங்கூரில் பல மாவட்டங்களில் திடீர் வெள்ளம் ஏற்பட்டது. நேற்று அதிகாலை இடைவிடாது பெய்த கனமழையை தொடர்ந்து ஸ்லாங்கூரில் பல மாவட்டங்களில் திடீர் வெள்ளம் ஏற்பட்டது. சுங்கைபுலோ, பெட்டலிங் ஜெயாங் மற்றும் சுபாங் ஜெயாவை உட்படுத்தி சுமார் 86 வீடுகள் பாதிக்கப்பட்டன. எனினும் பாதிக்கப்பட்டவர்கள் யாரும் வெளியேற்றப்படவில்லை என்று ஸ்லாங்கூர் மலேசிய தீயணைப்பு மற்றும் மீட்பு துறையின் நடவடிக்கை பிரிவு துணை இயக்குநர் அகமது முக்லிஸ் முக்தார் தெரிவித்தார். சுங்கைபுலோ, கம்போங் பயா, ஜராஸ் ஹீலிர் பகுதியில் உள்ள 80 வீடுகள் 3 அடி ஏற்பட்ட வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக நேற்று வெளியிட்ட ஒரு அறிக்கையின் வழி அகமது முக்லிஸ் முக்தார் தெரிவித்தார். சுங்கைபுலோ, கம்போங் பாருவில் 6 வீடுகள் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டன. வெள்ள நீர் வடிய தொடங்கியதால் பாதிக்கப்பட்டவர்கள் வெளியேற மறுத்துவிட்டனர். சுபாங் ஜெயா, பெர்சிகாரான், தாமாய், கம்போங் கெனாங்கில் 2 அடி வரை வெள்ளம் ஏற்பட்ட நிலையில் கார் ஒன்று சிக்கிக் கொண்டது. கனமழையினால் நீர்த்தேக்க தடுப்பு மீண்டும் உடைந்தது. நேற்று அதிகாலை பெய்த கனமழையினால் கோலாலம்பூர் சௌஜானா உத்தாமாவில் உள்ள தாமன் ஸ்ரீ அலாமில் நீர்த்தேக்க குளத்தின் தடுப்பு மீண்டும் உடைந்தது. நேற்று காலை மணி 7:52க்கு சம்பவம் குறித்து அவசர அழைப்பு கிடைத்ததை தொடர்ந்து ஒரு இயந்திரத்துடன் 5 உறுப்பினர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்ததாக ஸ்லாங்கூர் மாநில மலேசிய தீயணைப்பு மற்றும் மீட்பு துறையின் உதவி இயக்குநர் அகமது முக்லிஸ் முக்தார் கூறினார். குளத்திலிருந்து வெளியேறிய நீர் 1 அடி உயரம் வரை அதிகரித்த நிலையில் அப்பகுதியை சுற்றியுள்ள 35 வீடுகள் பாதிக்கப்பட்டன. அதன் பின்னர் நீர் வடிய தொடங்கியதால் பாதிக்கப்பட்டவர்கள் யாரும் வெளியேற்றப்படவில்லை. கடந்த ஆண்டு டிசம்பர் 29ஆம் தேதி சம்பந்தப்பட்ட பகுதியில் உள்ள நீர்த்தேக்க தடுப்பு உடைந்ததில் சுமார் 200 வீடுகள் பாதிக்கப்பட்டன. 10 மில்லியனை நெருங்கும் கிளான் பள்ளத்தாக்கு மக்கள் தொகை. ஆனால் அடிப்படை வசதிகளோ பற்றாக்குறை. 2030ஆம் ஆண்டிற்குள் கிளான் பள்ளத்தாக்கின் மக்கள் தொகை 10 மில்லியனை நெருங்கும் என கணக்கிடப்பட்டுள்ள நிலையில் பொது சேவைகள் மற்றும் அடிப்படை வசதிகளின் பற்றாக்குறை கவலை அளிக்கிறது. இந்த மக்கள் தொகை அதிகரிப்பில் அரசாங்கத்தின் கூடுதல் கவனம் தேவை என்று மலேசிய தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் மூத்த விரிவுரையாளர் இணை பேராசிரியர் டாக்டர் முகமது நஜீப் ரசாலி கூறியுள்ளார். அதே நேரத்தில் டிபிகேஎல் பொது வசதிகள் திட்டமிடுதலை விரைவாக செயல்படுத்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். தொடர்ந்து கட்டுப்படுத்தப்படாத குடியிருப்பு வளர்ச்சி, போக்குவரத்து நெரிசல், போதுமான வடிகால் இல்லாதது மற்றும் திடீர் வெள்ள அபாயம் போன்ற உள்கட்டமைப்பு சிக்கல்களை அதிகரிக்கக்கூடும் என்று அவர் எச்சரித்தார். ஆக மக்கள் தொகை உயர்விற்கு ஏற்ப மருத்துவமனைகள், பள்ளிகள், தீயணைப்பு நிலையங்கள், போக்குவரத்து வசதிகள் மற்றும் பிற அடிப்படை வசதிகளும் அமைந்திடல் அவசியம். ஆதலால் மேம்பாட்டு ஒப்புதல்களை வழங்குவதற்கு முன் சமூக தேவைகளை மதிப்பீடு செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். வரி பிரச்சினைக்கு சிறந்த தீர்வை கண்டறிய மிட்டி உறுதி கொண்டுள்ளது. அனைவரின் நலனுக்கான வரி பிரச்சினைக்கு சிறந்த தீர்வை கண்டறிவதில் முதலீடு, வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சு மிட்டி உறுதி கொண்டுள்ளது. 2 நாட்கள் அலுவல் பயணம் மேற்கொண்டு அமெரிக்க வாஷிங்டனுக்கு சென்றிருக்கும் முதலீடு, வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் டத்தோ சப்ருல் தெங்கு அப்துல் அசீஸ் அமெரிக்க அரசாங்க மூத்த அதிகாரிகளை சந்திப்பதற்கு முன்னர் வாஷிங்டனில் மிட்டி குழுவுடன் கலந்துரையாடினார். மலேசியா அமெரிக்காவின் வர்த்தக உறவை வலுப்படுத்த அண்மைய வியூகங்களையும் முயற்சிகளையும் ஆராயும் நோக்கில் அந்த கலந்துரையாடல் மேற்கொள்ளப்பட்டதாக தெங்கு ஜஃப்ருல் நேற்று தமது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டார். அவர் இன்று வாஷிங்டனில் அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி ஜேமிசன் கிரீரையும் சம்பந்தப்பட்ட இதர அதிகாரிகளையும் சந்திக்க திட்டமிடப்பட்டுள்ளது. வளர்ப்பு பிராணிகளை இனியும் கருணை கொலை செய்யாதீர். வீட்டில் செல்ல பிராணிகளாக வளர்க்கும் நாய்களுக்கும் பூனைகளுக்கும் சிலர் அதீத அன்பு செலுத்தி வளர்ப்பதை பார்த்துள்ளோம். அதே நேரத்தில் சில வளர்ப்பு பிராணிகளை அடித்து கொடுமைப்படுத்துவதும், உணவு, நீர் கொடுக்காமல் தனித்துவிட்டு செல்லும் இரக்கமற்ற சம்பவங்களும் ஏற்படுகின்றன. இத்தகைய செயல்களுக்கு பிராணிகள் நல அமைப்பும் கால்நடை சேவைத்துறையும் பெரும் அதிருப்தியை வெளிப்படுத்தி வரும் நிலையில் அண்மையில் கெடா கோலகெட்டில் ஐவரை தாக்கிய தனது சொந்த நாய்களை கருணை கொலை செய்வதற்கு ஒப்புக்கொண்ட உரிமையாளரின் செயல் கண்டனத்திற்கு ஆளாகியுள்ளது. இச்சம்பவத்தில் ஐவரை கடித்து காயப்படுத்திய 2 ராட்வீலர் ரக நாய்கள் ஆவேசமான நாய் இனத்தை சேர்ந்தவை என்றாலும் அவற்றிற்கு முறையான பயிற்சி வழங்கப்பட்டிருந்தால் அவை உரிமையாளரின் கட்டளைக்கு இணங்கியிருக்கும். ஆனால் உரிமையாளரின் அலட்சியத்திற்கும் நாய்களுக்கு முறையாக பயிற்சி அளித்து பராமரிக்காத அவரின் தவற்றிற்கும் வளர்ப்பு பிராணிகளை கொல்வது கண்டிக்கத்தக்கது என்று
SAFM எனப்படும் மலேசிய கைவிடப்பட்ட பிராணிகள் இயக்கத்தின் தலைவர் கலைவாணன் ரவிச்சந்திரன் விமர்சித்துள்ளார். வரி செலுத்த தவறிய உரிமையாளர்கள் மீது நிர்ணயிக்கப்பட்ட செயல்முறையின் அடிப்படையில் நடவடிக்கை. பஹாங்கில் வரி செலுத்த தவறிய நில உரிமையாளர்கள் மீதான உரிமை பறிக்கும் அல்லது முடக்கும் நடவடிக்கை நிர்ணயிக்கப்பட்ட செயல்முறையின் அடிப்படையிலேயே மேற்கொள்ளப்படுகிறது. எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கப்படுவதற்கு முன்னர் நிலுவையில் உள்ள தொகையை செலுத்த முன்னதாக நிலை உரிமையாளருக்கு அறிவிக்கை வழங்கப்படும் என்று பஹாங் மந்திரி புசார் டாக்டர் ஸ்ரீ வான் இஸ்மாயில் தெரிவித்தார். பஹாங் மாநிலம் முழுவதிலும் நில நிர்வகிப்பு தரப்பு 1082 நில உரிமையாளர்களின் உரிமையை முடக்கியுள்ளது. வசூலிக்கப்பட்ட அதன் அபராத மதிப்பு 14 லட்சத்திற்கும் அதிகமாகும் என்று அவர் கூறினார். சட்டவிரோத நிலத்தை பயன்படுத்துவது மட்டுமின்றி நிலவரி செலுத்தாவிட்டால் நாங்கள் பறித்து விடுவோம். உதாரணமாக 6A நிலுவையில் இருப்பது, அவர்கள் நிலுவையில் உள்ள தொகையை செலுத்த அறிவிக்கை வழங்குவோம். ஆனால் அவர்கள் நிலுவையில் உள்ள தொகையை செலுத்தாவிட்டால் 8A முறையை பின்பற்றுவோம் என்று அவர் கூறினார். நேற்று விஸ்மா ஸ்ரீ பஹாங்கில் நடைபெற்ற பஹாங் மாநில சட்டமன்ற கூட்டத்தில் டாக்டர் ஸ்ரீ வான்ரோஸ்ரீ அவ்வாறு குறிப்பிட்டார். ஜம்மு காஷ்மீரில் கொடூர முகத்தை காட்டிய பயங்கரவாதிகள், அப்பாவி மக்களின் மரண மூலம். இந்தியாவின் ஜம்மு காஷ்மீரில் சுற்றுப்பயணிகள் 26 பேரை பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதிகள் சுட்டுக் கொலை செய்துள்ள சம்பவம் உலகம் முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பஹல்காம் பள்ளத்தாக்கில் நிகழ்ந்த அச்சம்பவத்திற்கு தடை செய்யப்பட்ட பாகிஸ்தானிய பயங்கரவாத அமைப்பான லஷ்கர்-இ-தொய்பாவின் பினாமி அமைப்பான TRF கிளர்ச்சி படை பொறுப்பேற்றுள்ளது. இந்நிலையில் மரணமடைந்த அப்பாவி மக்களின் கதைகள் நெஞ்சை உறைய வைக்கும் வகையில் உள்ளன. திருமணமாகி 7 நாட்களே ஆன கடற்படை அதிகாரி வினய் நர்வாலும் அவர்களில் ஒருவராவார். கேரளாவில் கொச்சியில் எல்லைக்காப்பு பணியில் உள்ள 26 வயது அவ்விளைஞர் ஏப்ரல் 16ஆம் தேதி திருமணம் முடிந்து தேனிலவுக்காக காஷ்மீர் சென்றிருக்கிறார். இந்நிலையில் சம்பவ இடத்திலேயே அவர் படுகொலை செய்யப்பட்டிருப்பது அவரின் குடும்பத்தார், குறிப்பாக மனைவியை மீளா துயரில் ஆழ்த்தியுள்ளது. காயமின்றி அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய பெண்ணொருவர் தன் கண் எதிரிலேயே கணவரின் தலையில் சூடுபட்ட பயங்கர அனுபவத்தை விவரித்தார். அவரின் கணவரோடு 7 சூடுபட்டு மருத்துவமனையில் உள்ளனர். பயங்கரவாதிகள் குழந்தைகளோடு இருந்த கணவன் மனைவிகளில் கணவன்களை மட்டும் குறிவைத்து சுட்டுள்ளதும் தெரிய வந்துள்ளது. அப்படி கணவரை இழந்த பல்லவி எனும் மாது நூலிழையில் உயிர் தப்பினார். போப்பாண்டவர் பிரான்சிஸ் இறுதி சடங்கில் மலேசிய சார்பில் அமைச்சரவை உறுப்பினர் பங்கேற்பார். வாட்டிகன் சிட்டியில் வரும் சனிக்கிழமை நடைபெறவிருக்கும் போப்பாண்டவர் பிரான்சிஸ் அவர்களின் இறுதி சடங்கில் மலேசிய சார்பில் அமைச்சரவை உறுப்பினர் ஒருவர் பங்கேற்பார். நேற்றைய அமைச்சரவை கூட்டத்தில் அம்முடிவு எடுக்கப்பட்டதாக ஒற்றுமை அரசாங்க பேச்சாளர் டாக்டர் ஃபாமி ஃபாட்சில் தெரிவித்தார். எனினும் அவர் யார் என்பதை அமைச்சர் தெரிவிக்கவில்லை. போப்பாண்டவரின் மறைவுக்கு மலேசியாவின் அனுதாபத்தையும் அமைச்சரவை தெரிவித்துக் கொண்டது. கோலாலம்பூரில் உள்ள வாட்டிகன் தூதரகத்தில் வைக்கப்பட்டுள்ள அனுதாப புத்தகத்தில் மலேசிய சார்பில் தொழில் முனைவோர் கூட்டுறவு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் எவான் பெனடிக்ட் கையெழுத்திட்டுள்ளதாக ஃபாமி சொன்னார். காசா உள்ளிட்ட அனைத்துலக விஷயங்களில் உரக்க குரல் கொடுத்தவர் என போப்பாண்டவர் பிரான்சிஸுக்கு பிரதமர் புகழாரம் சூட்டியதையும் ஃபாமி மறு உறுதிப்படுத்தினர். சிங்கப்பூர் பொது தேர்தல் லாரன்ஸ் குழுவினர் SDP வேட்பாளர்களுடன் நேரடி போட்டி. சிங்கப்பூரில் மே 3ஆம் தேதி நடைபெறவிருக்கும் பொது தேர்தலில் மக்கள் செயல் கட்சியை பிரதிநிதிக்கும் சிங்கப்பூர் பிரதமர் லாரன்ஸ் வாங்கும் அவரின் குழுவினரும் சிங்கப்பூர் ஜனநாயக கட்சி SDP வேட்பாளர்களை எதிர்த்து நேரடி போட்டியை எதிர்கொள்ள உள்ளனர். இந்த குழு அமைக்கப்பட்டதிலிருந்து உங்களுடன் பயணம் செய்கிறேன். எங்களுக்கு மீண்டும் வாக்களியுங்கள். உங்களின் வாழ்க்கையை மேம்படுத்த நாங்கள் சிறந்தவற்றை செய்வோம். இந்த தேர்தலில் நிறைய விவகாரங்கள் உள்ளன. உங்களின் வாக்குகள் உங்களின் எதிர்காலத்தையும் உங்களின் பிள்ளைகளின் எதிர்காலத்தையும் உறுதி செய்யும் என்று அவர் கூறினார். பொது தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நேற்று நடைபெற்றது. மொத்தமுள்ள 18 குழு தொகுதிகளில் மிகப்பெரிய குழு தொகுதியான ஆங்மோ கியாவில் மும்முனை போட்டி நிலவுகிறது. அத்தொகுதிகளில் 3 கட்சிகள் போட்டியிடுவது சிங்கப்பூர் வரலாற்றில் இதுவே முதன்முறை. வரி குறித்து விவாதிக்கும் தளமாக மக்களவை சிறப்பு கூட்டம் அமையும். வரும் மே 5ஆம் தேதி நடைபெறவிருக்கும் மக்களவை சிறப்பு கூட்டம் மலேசியா மீது அமெரிக்கா விதித்திருக்கும் பரஸ்பர வரி விவகாரம் குறித்த கருத்துக்களை வழங்க அரசாங்க தரப்புக்கும் எதிர்கட்சிக்கும் ஒரு தளமாக அமையும். அக்கூட்டம் காலை மணி 11க்கு பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிமின் அறிக்கையுடன் தொடங்கி பின்னர் விவாதம் இடம்பெறும் என்று மடானி அரசாங்க பேச்சாளரும் தொடர்பு அமைச்சருமான ஃபாமி ஃபாட்சில் தெரிவித்தார்.
விவாதத்தின் போது அரசாங்க ஆதரவாளர்களும் எதிர்க்கட்சி தரப்பும் தங்களின் கருத்துக்களை முன்வைப்பதை காண முடியும். பின்னர் முதலீடு, தொழில்துறை மற்றும் நிதி அமைச்சர் அதனை நிறைவு செய்து வைப்பார் என்று அவர் கூறினார். நேற்று அந்த சிறப்பு கூட்டம் குறித்த தகவலை அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பெறுவார்கள் என்று அவர் கூறினார்.